இன்றைக்கி நம்ம இபிஎம்னு சொல்லப்படுற அந்த எக்ஸ்பிரஸ்ட் பிரஸ்ட் மில்க் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் அந்த ஃப்ரீசிங் பண்ணுறது, ஃப்ரோசன் பண்ணுறது அதை பற்றி நான் பேச போகிறதில்ல. ஜஸ்ட்டு நம்ம அந்த பாலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சா எவ்வளோ நேரத்துக்குள்ளே கொடுக்கணுன்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிரஸ்ட் பம்போட மவுத்தை வந்து பிரஸ்ட்டோட வச்சு நம்ம அழுத்திட்டு அதுக்கப்புறமா அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து மில்க் வந்து சக்காயும் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிரஸ்ட்டில் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பிரஸ்ட்லேயும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 40 ml வந்து பிரஸ்ட் மில்க் வந்து கிடச்சிது. அதை வந்து நம்ம மில்க் பாட்டிலுக்கு அதாவது ஃபீடிங் பாட்டிலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணதுலேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துறணும். இது வந்து ஃப்ரீஸ் பண்ணாமல் நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ இப்படி நம்ம கொடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை தூங்குறப்ப நமக்கு வந்து மில்க் வந்து செக்ரேட் ஆச்சு, நம்ம பிரஸ்ட் வந்து ஹெவியாக இருந்தது அப்படின்னா அந்த சமயத்தில் நமக்கு அந்த பெயின்லேருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்காக இந்த பர்ஸ்ட் பம்ப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் அந்த பாலும் வந்துட்டு நமக்கு குழந்தைங்களுக்கு வேஸ்ட் ஆகாது.